தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 6800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மீனம்பாக்கம் விமான நிலையம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 6800 காவலர்கள் அடங்கிய 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்றும் மீனம்பாக்கம் விமான நிலையம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். குடியரசு தினத்தை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பானது காவல்துறையால் போடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 6800 போலீசார் குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். நாளை மறுதினம் நாடு முழுவதும் 74வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் உழைப்பாளர் சிலை அருகே தமிழக ஆளுநர் RN ரவி கொடியேற்றி குடியரசு தின நிகழ்வானது நடைபெறுகிறது. இதற்காக உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் எல்லாம் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையில 5 அடுக்கு காவல்துறையோட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் 2 நாட்களுக்கு சென்னையில் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இன்றி இந்த குடியரசு தின விழாவை கோலாகலமாக கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் வாகன தணிக்கையானது தீவிரப்படுத்தப்பட உள்ளது. அதே நேரத்தில் தங்கு விடுதிகளில் யாராவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் தங்கியிருக்கிறார்களா என்ற சோதனையும் நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்தமாக காவல்துறை தீவிரமாக பாதுகாப்பு பணியில் 5 அடுக்கு காவல்துறையோட பாதுகாப்பு போடப்பட்டு 6800 போலீசார் சென்னையில அன்று தொடர்ந்து இந்த 2 நாட்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.